நல்லானந்தமுடனே பாடுங்களே. ஆண்டவர் சந்நிதி வாருங்களே, நல்லானந்தமுடனே பாடுங்களே. இயேசுவின் நினைவில் மகிழுங்களே, இயேசுவின் நினைவில் மகிழுங்களே. இந்த இகமதில் நாளும் முழங்குங்களே. வாருங்களே, 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 ஆண்டவர் சந்நிதி வாருங்களே, நல்லானந்தமுடனே பாடுங்களே. உள்ளங்கள் மகிழும், உறவுகள் மலரும், இறைவன் அன்பில் வாழ்ந்து வந்தார். அடுத்தவர் நலனில் நாட்டமே கொண்டார், ஆண்டவர் வழியினில் நடந்திடலாம். உள்ளங்கள் மகிழும், உறவுகள் மலரும், இறைவன் அன்பில் வாழ்ந்து வந்தார். அடுத்தவர் நலனில் நாட்டமை கொண்டார், ஆண்டவர் வழியில் நடந்திடலாம். குறைகளை காணாமல் பிறரை ஏற்றால் இயேசுவை அவரில் கண்டிடலாம். குறைகளை காணாமல் பிறரை ஏற்றால் இயேசுவை அவரில் கண்டிடலாம். இறைக்கணி தொடர இறையாட்சி மலர, இணைந்திடுவோம் நாம் இறைவனிலே. இறைக்கணி தொடர இறையாட்சி மலர, இணைந்திடுவோம் நாம் இறைவனிலே. ஆண்டவர் சந்நிதி வாருங்களே, நல்லானந்தமுடனே பாடுங்களே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறை இயேசு கிறிஸ்துவில் பிரியமான அன்னையின் அன்பு பக்தர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனது குரலுக்கு செவிமெடுத்தார் என்று திருப்பாடல் ஆசிரியர் கூறுவதைப் போல ஜெபமே வாழ்வு என்ற சிந்தனையை உள்வாங்கி இன்று நாம் ஜெபிக்க இருக்கின்றோம். ஜெபம் நம்முடைய வாழ்வின் மையமாக இருக்கின்ற போது வாழ்வில் எல்லா நிலைகளிலும் உயர்வு காண முடியும் என்ற சிந்தனையில் இன்றைய தெய்வீக திருப்பலியில் ஜெபிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்கள் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளரின் குடும்ப கருத்துகளுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துகளுக்காகவும் ஒப்புக்கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் அன்பு பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்கவும் தேவையான அருள்வரங்களை தரவும் திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Strain Web TV, as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intention yesterday
and all the devotees of Our Lady of Health, Velangani, who are watching the same. எல்லாம் வல்ல இறைவன் நாம் குற்றங்களை மன்னித்து இந்த தெய்வீக திருப்பலியில் பங்கு பெற துணை புரிய மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய குற்றம் குறைகளை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். 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 மன்றாடுவோமாக. இறைவா, உம்மை இது நோக்கி இருப்பவரின் ஆற்றலானவரே, உம்மால் அன்றி வலுவற்ற எங்களால் ஒன்றும் செய்ய இயலாது. எனவே உம் கட்டளைகளை நிறைவேற்றி எங்கள் விருப்பத்தாலும் செயலாலும் உமக்கு உகந்த மக்களாக வாழ வர மருளும். உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆமென். சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். இறைவாக்கினர் எலியா நெருப்பு போல் எழுந்தார். தீவட்டி போல் அவருடைய சொல் பற்றி எரிந்தது. மக்கள் மீது பஞ்சம் வரச் செய்தார். தம் பற்றார்வத்தால் அவர்களை எண்ணிக்கையில் சிலராக்கினார். ஆண்டவருடைய சொல்லால் வானம் பொழிவதை நிறுத்தினார். மும்முறை நெருப்பு விழச் செய்தார். எலியாவே, உம்முடைய வியத்தகு செயல்களில் நீர் எத்துணை மாட்சிக்குரியவர். உமக்கு இணையாய் யார் பெருமை பாராட்டக்கூடும்? இறந்தவரை உன்னத இறைவனின் சொல்லால் இறப்பினின்றும் பாதாளத்தினின்றும் எழச் செய்தீர். மன்னர்களை அழிவுக்கு உட்படுத்தினீர். மேன்மை மிக்கவர்களை படுத்த படுக்கையாக்கி வீழ்த்தினீர். கடும் சொல்லை சீனாய் மலை மீதும் பழி வாங்கும் தீர்ப்பை ஒரேபு மலை மீதும் கேட்டீர். பழி தீர்க்கும்படி மன்னர்களை திருப்பொழிவு செய்தீர். உம் வழித்தோன்றல்களாக இறைவாக்கினர்களை ஏற்படுத்தினீர். தீச்சூறாவளியில் நெருப்பு குதிரைகள் பூட்டிய தேரில் நீர் எடுத்து கொள்ளப்பட்டீர். ஆண்டவருடைய சினம் சீற்றமாய் மாறும் முன் அதை தணிப்பதற்கும் தந்தையின் உள்ளத்தை மகனை நோக்கி திருப்புவதற்கும் யாக்கோபின் குலங்களை மீண்டும் நிலை நிறுத்துவதற்கும் குறித்த காலங்களில் நீர் கடிந்து கொள்வீர் என்று எழுதப்பட்டுள்ளது. உம்மை கண்டவர்களும் உமது அன்பில் துயில் கொண்டவர்களும் பேறு பெற்றோர்.
நாமும் வாழ்வது உறுதி. எலியா சூறாவளி சூழ மறைந்தார். எலிசா அவருடைய ஆவியால் நிறைவு பெற்றார். எலிசா தம் வாழ்நாளில் எந்த தலைவருக்கும் அஞ்சவில்லை. அவரை அடிபணிய வைக்க எவராலும் முடியவில்லை. அவரால் முடியாதது ஒன்றுமில்லை. இறந்த பிறகும் அவரது உடல் இறைவாக்கு உரைத்தது. அவர் தம் வாழ்நாளில் அரியன செய்தார். இறப்பில் அவருடைய செயல்கள் வியப்புக்கு உரியனவாய் இருந்தன. இவை யாவும் கண்டும் மக்கள் மனம் மாறவில்லை. அவர்கள் கைதிகளாக நாடு கடத்தப்பட்டு மண்ணுலகு எங்கும் சிதறடிக்கப்பட்ட வரையிலும் தங்கள் பாவங்களை விட்டு விலகவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 97. தேன்மையாளரே களி கூறுங்கள், ஏனெனில் நன்மைகள் செய்துள்ளார் ஆண்டவர் 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 ஆண்டவர். ஏனெனில் நன்மைகள் செய்துள்ளார் ஆண்டவர் 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 ஆண்டவர். ஆண்டவர் நல்லாட்சி செய்கின்றார், உலகம் என்றுமே மகிழ்வதாக. ஆண்டவர் நல்லாட்சி செய்கின்றார், உலகம் என்றுமே மகிழ்வதாக. திரளான தீவுகள் களி கூர்வதாக, திரளான தீவுகள் களி கூர்வதாக. வானங்கள் அவர் நீதி அறிவிப்பதாக, வானங்கள் அவர் நீதி அறிவிப்பதாக. மக்களின் அங்கள் அவர் மாட்சியை கண்டு உணர்ந்து மகிழுதே, இன்று உணர்ந்து மகிழுதே. மக்களின் அங்கள் அவர் மாட்சியை கண்டு உணர்ந்து மகிழுதே, இன்று உணர்ந்து மகிழுதே. மென்மையானரே களி கூறுங்கள், ஏனெனில் நன்மைகள் செய்துள்ளார் ஆண்டவர் 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 ஆண்டவர். மென்மையானரே களி கூறுங்கள், ஏனெனில் நன்மைகள் செய்துள்ளார் ஆண்டவர் 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 ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. கடவுளின் பிள்ளைகளுக்குரிய மனப்பான்மை பெற்றுக் கொண்டீர்கள். அதனால் நாம் அப்பா தந்தை என அழைக்கின்றோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா.
நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது பிற இனத்தவரைப் போல பிதற்ற வேண்டாம். மிகுதியான சொற்களை அடுக்கிக் கொண்டே போவதால் தங்கள் வேண்டுதல் கேட்கப்படும் என அவர்கள் நினைக்கிறார்கள். நீங்கள் அவர்களைப் போல் இருக்க வேண்டாம். ஏனெனில் நீங்கள் கேட்கும் முன்னரே உங்கள் தேவையை உங்கள் தந்தை அறிந்திருக்கிறார். ஆகவே நீங்கள் இவ்வாறு இறைவனிடம் வேண்டுங்கள். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல விண்ணுலகிலும் நிறைவேறுக. இன்று தேவையான உணவை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னித்துள்ளது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவியும். மற்ற மனிதர்கள் செய்யும் குற்றங்களை நீங்கள் மன்னிப்பீர்களானால் உங்கள் விண்ணகத் தந்தையும் உங்களை மன்னிப்பார். மற்ற மனிதரை நீங்கள் மன்னிக்காவிடில் உங்கள் தந்தையும் உங்கள் குற்றங்களை மன்னிக்க மாட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. வாசமில்லா மலர்களையும் வாழ்விழந்த மக்களையும் வாழ நினைப்பவன், வாழ்வு கொடுப்பவன், வாழ வழிவகுப்பவன் மனிதன். அந்த மனிதத்தை நிறைவு செய்வது புனிதம். புனிதத்துக்கு முழுமை தந்தவள் அன்னை மரியாள். அன்புமிக்க அன்னையின் அன்பு பக்தர்களே, இன்றைய வார்த்தை வழிபாடு ஜெபமே வாழ்வு என்ற சிந்தனையை உள்வாங்கி நாம் ஜெபிக்க அழைக்கின்றோம். எப்பொழுது நம்முடைய வாழ்வில் ஜெபம் வலிமை பெறுகின்றதோ அப்பொழுது நாம் ஆற்றல் பெறுகின்றோம், திடம் பெறுகின்றோம், ஊக்கம் பெறுகின்றோம், உற்சாகம் பெறுகின்றோம், இறைவனுடைய அன்பை சுவைக்கின்றோம், இறைவனுக்கு ஏற்புடைய வாழ்க்கை வாழ நம்மை பக்குவப்படுத்துகின்றோம், தயாரிக்கின்றோம். எனவேதான் திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகம் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம் இவ்வாறு கூறுகின்றது: அன்பு பிள்ளைகளே, நீங்கள் கடவுளை சார்ந்தவர்கள். அன்பு பிள்ளைகளே, நீங்கள் கடவுளை சார்ந்தவர்கள். இதையே இறைவாக்கின எசையா 43ஆம் அதிகாரம் முதல் வசனம் கூறுகின்றது: அன்பு மக்களே, நீங்கள் கடவுளோடு இணைந்து இருக்கின்றவர்கள், கடவுள் உங்களோடு இருக்கின்றார் என்று கூறி, நீங்கள் கடலில் கடந்து சென்றாலும், பல துன்பங்கள் உங்களை வாட்டி வதைத்தாலும், கடவுள் உங்களோடு பயணிக்கின்றார் என்ற சிந்தனையை இந்த இறைவசனங்கள் நமக்கு நினைவுபடுத்துகின்றன. இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம், இறைவாக்கின எலியா இறைவல்லமை பெற்றவர், இறைவல்லமையால் நாவன்மை பெற்றவர், அன்பையும் நீதியையும் தன்னுடைய வாழ்வில் கொடையாக பெற்று தன்னுடைய போதனையால் எண்ணற்ற மக்களை இறைவன்பால் கொண்டு சேர்ப்பதற்காக இறைவனை சார்ந்து இறைவனோடு இணைந்து எல்லா நன்மைகளையும் பெறக்கூடிய ஆற்றல் பெற்றவர். எனவேதான் இறைவன் செய்ய நினைத்ததை தன்னுடைய வாழ்வில் செய்து காட்டியவர், இறைவன் விரும்பியதை தன்னுடைய வாழ்வில் நிலைநிறுத்தியவர்.
காரணம், இறைவனை சார்ந்து வாழ்ந்தார், இறைவனோடு இருந்தார், இறைவன் அவரில் செயலாற்றினார். இதற்கு அடிப்படை இறை உறவிலே அவர் நிலைத்தன்மை கொண்டார். இறை உறவு என்பது நம்முடைய அன்றாட வாழ்வில் தாய் தந்தை பிள்ளைகளோடு சொல்கின்ற உறவு நிலையைப் போல இறைவனோடு உறவு கொள்வதுதான் ஜெபம். அந்த ஜெபத்தன்மையை தன்னுடைய வாழ்வில் ஆணித்தரமாக பற்றி கொண்டார். எனவேதான் என்னுடைய வாழ்வில் எது நடந்தாலும், என்ன நடந்தாலும், என்னை துன்பங்கள் வாட்டி வதைத்தாலும், தீய சக்திகள் என்னை ஆட்கொண்டாலும் என்னை இறைவன் கைவிட மாட்டார் என்ற ஆழ்ந்த ஆழமான நம்பிக்கை அவரிடம் இருந்தது. எனவேதான் இறைவன் அவரோடு செயலாற்றியதன் விளைவாக மழை பெய்யும் என்றால் மழை பெய்தது, மழை பெய்யக்கூடாது என்றால் மழை பெய்யாமல் இருந்தது, தீப்பொறிகள் பொழியப்பட வேண்டும் என்றால் பொழிந்தது. அவனுடைய நாவில் இறைவன் செயலாற்றினார். காரணம், இறை உறவில் அவர் நிலைத்தன்மை பெற்று இறைவனுக்கு ஏற்புடைய மனிதனாக வாழ்ந்தார். நாமும் இறைவனை சார்ந்து இறைவனோடு இணைந்து நான் இறைமகன் இறைமகள் என்ற உணர்வோடு விண்ணக தந்தையை நாடுகின்ற போது அத்தகைய ஆற்றலை, அத்தகைய வல்லமையை நாம் பெற முடியும் என்பதை முதல் வாசகம் நமக்கு ஆணித்தரமாக தெளிவுபடுத்துகின்றது. அவரை போன்று இறைவாக்கின எலிசாவும் இறை வல்லமையால் ஆட்கொள்ளப்பட்டவர், இறை ஞானமிக்கவர், இறைவனை சார்ந்து வாழ்ந்தார். அவர் இறைவன் அவர்களுடைய வாழ்வில் செயலாற்றினார். இதை முதல் வாசகம் நமக்கு நினைவுபடுத்துகின்றது. தொடக்க நூல் 18ஆம் அதிகாரத்திலே வாசிக்கின்றோம், ஆபிரகாம் கடவுளோடு உரையாடினார். கடவுளுக்கு நம்பிக்கை உரிய மனிதராக இருந்தால், வாழ்வில் மகிழ்ச்சியாக இருந்தாலும் சரி, துன்ப துயரமாக இருந்தாலும் சரி, இறைவனை முழுமையாக நம்பிக்கை கொண்டு இறை உறவில் நிலைத்தன்மை கொண்டார். நிலைத்தன்மை கொண்டதன் விளைவாக மற்றவர்களுக்காக பரிந்து பேசக்கூடிய மன தெளிவு, துணிவு, மனத்திடம் கொண்டவராக இருக்கின்றார். கடவுள் ஆபிரகாமை ஆசிர்வதிக்கின்றார். உனக்கு ஒரு மகனை தருவேன் என்று பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்த இறைவனிடம் ஆபிரகாம் தனக்காக எதையும் கேட்காமல் சோதோம் கொமாரா அழிவு பற்றி சொல்லுகின்ற போது அவர்களுக்காக பரிந்து பேசுவதை 18ஆம் அதிகாரம் 23 33 திருவசனங்கள் நமக்கு நினைவுபடுத்துகின்றன. அவரது ஜெபங்கள் இப்படி இருக்கின்றது. சோதோம் கொமாரா பாவத்திலே மூழ்கி போயிருக்கின்றது. அந்த நாட்டிலே எந்த மனிதனும் உண்மைக்கும் அன்புக்கும் நம்பிக்கைக்கும் நல்லவனாக இல்லை. எனவேதான் கடவுள் அந்த நகரத்தை அழிக்க திருவுள்ளம் கொள்கின்றார். அப்பொழுது ஆபிரகாம் அந்த 3 கடவுள் மனிதர்களை பார்த்து, உண்மையிலே இந்த நகரம் அழிக்கப்பட வேண்டுமா என்று கேட்கின்ற போது, நீங்கள் நல்லவரே இல்லை என்று கூறி இந்த நகரம் அழிவுக்கு உள்ளாக்கப்படுகின்ற கூறுகின்ற போது ஆண்டவரை பார்த்து சொல்வார், தூசிக்கும் சாம்பலுக்கும் சமமான நான் ஆண்டவரோடு நான் பேச தொடங்கிவிட்டேன். ஆண்டவரே, அங்கே 50 நீதிமான்கள் இருப்பின், நேர்மையாளர்கள் இருப்பின், அந்த நகரத்தை அழித்து விடுவீரோ என்று தாழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு இறைவனிடம் ஜெபிக்கின்றார். அதற்கு ஆண்டவர் 50 நீதிமான்களின் பொருட்டு அந்த நகரம் அழிக்கப்படாது, காப்பாற்றப்படும் என்று வாக்கு கொடுக்கின்றார். மீண்டும் ஆபிரகாம் இறங்கி வருகின்றார். மண்ணுக்கும் புழுதிக்கும் சமமான நான் என் ஆண்டவரோடு பேச துணிந்து விட்டேன். ஆண்டவரே, இந்த 50 நீதிமான்களிலிருந்து 5 பேர் குறைவுபட்டால் அந்த நகரம் அழிக்கப்படுமா என்று கேட்கின்ற போது
45 பேரின் பொருட்டு அந்த நகரம் அழிக்கப்படாது என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கின்றார். மீண்டும் அபிரகாம் பரிந்து பேசுகின்றார். 40 நேர்மையாளர்கள் இருப்பின் அந்த நகரம் அழிக்கப்படுமோ என்று கேட்கின்ற போது 40 நேர்மையாளர்கள் இருப்பின் அந்த நகரம் அழிக்கப்படாது. மீண்டும் பரிவுள்ளம் கொண்டவராய் ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே சினம் கொள்ளாதீர், என்னை பொறுத்து கொள்ளும், 30 நீதிமான்கள் இருப்பின் அந்த நகரம் அழிக்கப்படுமோ என்று கேட்கின்ற போது 30 நீதிமான்களின் பொருட்டு அந்த நகரம் அழிக்கப்படாது. மீண்டும் அபிரகாம் தலை குனிந்து வணங்கி, ஆண்டவரே என்னை மன்னித்துக் கொள்ளும், 20 நீதிமான்கள் இருப்பின் அந்த நகரம் அழிக்கப்படுமோ என்று கேட்கின்ற போது 20 நீதிமான்களின் பொருட்டு அந்த நகரம் அழிக்கப்படாது. மீண்டும் ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே இறுதியாக எனது விண்ணப்பத்தை கேளும் என்று கூறி 10 நீதிமான்கள் இருப்பின் அந்த நகரம் அழிக்கப்படுமோ என்று கேட்கின்ற போது 10 நீதிமான்களின் பொருட்டு அந்த நகரம் அழிக்கப்படாது என்று இறைவன் வாக்கு கொடுக்கின்றார். இப்படி அபிரகாம் ஆண்டவரை நோக்கி படிப்படியாக தனக்காக இல்லாமல் சோதோம் கொமாரா மக்கள் எல்லாருக்காகவும் பரிந்து பேசுவதை அந்த பகுதி நமக்கு நினைவூட்டுகின்றது. ஜெபம் என்பது இறைவனை சார்ந்து இறைவனோடு ஐக்கியமாகி நம்முடைய விசுவாசத்தை ஆழப்படுத்தி கொள்கின்ற உறவு நிலைதான் ஜெபம். அந்த உறவு நிலை உறுதிப்படுகின்ற போது நாம் கேட்கின்ற அருள் வரங்களை நாம் பெற முடியும். அதற்கு ஒரு சிறந்த உதாரணமாக மலையடிவாரத்தில் ஒரு கிறிஸ்துவ குடும்பம் வன்முறைக்கும் அடக்குமுறைக்கும் சமய வெறிக்கும் ஆளாக்கப்பட்டு தனிமையான மலையடிவாரத்தில் வசித்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த கிறிஸ்துவ குடும்பம் ஒவ்வொரு நாளும் இடைவிடாது இறைவனை நோக்கி மன்றாடினார்கள். நமக்கு எந்த துன்பம் நேரிடக்கூடாது, நம்மை போன்று எண்ணற்ற மக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று அன்றாட ஜெபத்தில் தனிமையில் ஜெபித்தார்கள். ஒரு நாள் காலை வேளை கலகக்காரர்களும் வன்முறையாளர்களும் மதவெறியர்களும் அந்த குடிசை இல்லத்தை சூழ்ந்து கொண்டார்கள். அப்பொழுது குடும்ப தலைவனை மனைவி பிள்ளைகள் முன்பாக வதைத்தார்கள், அடித்தார்கள், அவனை அவமானப்படுத்தினார்கள். அப்பொழுது அந்த வீட்டு தலைவன் இவ்வாறு சொன்னான், அன்பு சகோதரனே, நான் உன்னை அன்பு செய்கின்றேன். நீங்கள் செய்கின்ற குற்றத்திற்காக என் கடவுளிடம் நான் பரிந்து பேசுகின்றேன். என்னை வழிநடத்துகின்ற இறைவன் அன்புமிக்கவர், இரக்கமுள்ளவர், குற்றங்களை மன்னிக்க கூடியவர் என்ற வார்த்தையை அந்த இல்லத்தலைவன் சொல்லிக்கொண்டே இருந்தான். அவன் முன்பாக அவனுடைய மனைவி துன்புறுத்தப்பட்டாள், பிள்ளைகள் துன்புறுத்தப்பட்டார்கள். இருப்பினும் அவன் கூறிய வார்த்தைகள், சகோதரனே, நான் உன்னை அன்பு செய்கின்றேன். நீங்கள் செய்கின்ற தவறுக்காக என் இறைவனிடம் பரிந்து பேசுகின்றேன். என்னுடைய இறைவன் அன்புமிக்கவர், கருணை உள்ளம் கொண்டவர், நீங்கள் செய்கின்ற குற்றங்களை மன்னிக்கின்றவர் என்று திரும்ப திரும்ப பலமுறை சொல்லிக்கொண்டே இருந்தான். அவர்கள் ஒரு கட்டத்தில், நான் உன்னை துன்புறுத்துகின்றோம், இவன் முன்பாக இவனுடைய மனைவியை துன்புறுத்துகின்றோம், பிள்ளைகளை சித்திரவதை செய்கின்றோம், இவன் நம்மை பார்த்து, சகோதரனே, நான் உன்னை அன்பு செய்கிறேன், என்னுடைய கடவுள் மன்னிப்பார், உங்களுக்காக நான் அவரிடம் மன்றாடுகிறேன் என்று சொல்கின்றானே, இவனுக்கு இந்த மன துணிவை தெளிவ தந்த இறைவன் எப்படிப்பட்டவராக இருப்பார் என்று யோசிக்கின்றார்கள். இவனே நம்மை சகோதரன் என்று கூறி நமக்காக பரிந்து பேசுவதாக கூறுகின்ற போது
இவனை வழிநடத்துகின்ற இறைவன், வழிநடத்துகின்ற தெய்வம் எப்படி வல்லமை மிக்கவர் என்பதை உணர்ந்து அவர்களை விட்டு செல்கின்றார்கள். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இதைத்தான் பவுலடியார் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 4ஆம் அதிகாரம் 13வது திருவசனத்திலே இவ்வாறு சொல்வார்: எனக்கு உறுதியூட்டுகின்ற இறைவனின் துணை கொண்டு நான் எதையும் வெற்றி பெறுவேன். எனக்கு உறுதியூட்டுகின்றவர் ஆண்டவர், ஊக்கம் தருகின்ற ஆண்டவர், உற்சாகமூட்டுகின்ற ஆண்டவர். அந்த ஆண்டவர் என்னோடு இருக்கின்ற போது எனக்கு எந்த குறைவும் இல்லை என்ற ஆழமான நம்பிக்கை நிறைந்த வாழ்க்கையால் அந்த மனிதன் அவருக்கு சான்று பகருகின்றான். இதுதான் கிறிஸ்துவ வாழ்வின் அடித்தளம். நமக்கு துன்பம் கொடுக்கின்றவர்கள், தொல்லை கொடுக்கின்றவர்கள், தூற்றுகின்றவர்கள், அவமதிக்கின்றவர்கள், நம்மை காயப்படுத்துகின்றவர்கள், இவர்களை அன்பு செய்வதிலும் மன்னிப்பதிலும் தான் கிறிஸ்துவம் தலை நிமிர்ந்து நிற்கின்றது. இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசுடைய ஜெபம் நமக்கு வலிமை தரக்கூடியது. எனவேதான் ஆண்டவர் இயேசுடைய ஜெபம் எல்லா ஜெபங்களுக்கும் தலைமையாகவும் இரத்தின சுருக்கமாகவும் அனைத்து விண்ணப்பங்களையும் ஒருங்கிணைத்து விண்ணக தந்தையை தந்தை என்று அழைக்கக்கூடிய பேற்றினை நமக்கு தருகின்றது. அன்று யூதர்கள் நினைத்தார் விண்ணகம் நமக்கு மட்டும் சொந்தம், விண்ணக தந்தை நமக்கு மட்டும்தான் தந்தை என்று அவர்கள் எண்ணினார்கள். விண்ணகம் எல்லா மக்களுக்கும் சொந்தம். விண்ணக தந்தை எல்லா மக்களுடைய தந்தை, உங்களின் தந்தை, என்னுடைய தந்தை, அனைவரின் தந்தை. தந்தையை அன்போடு உறவு கொள்கின்ற போது, தந்தைக்குரிய பாங்கோடு அவரிடம் மன்றாடுகின்ற போது நம்முடைய ஜெபங்களுக்கு பலன் கிடைக்கும் என்பதை உணர இன்றைய நற்செய்தி நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது. விண்ணகத்தில் இருக்கின்ற தந்தையை நாம் போற்றுகின்ற போது, மாட்சிப்படுத்துகின்ற போது அவர் நம்மோடு உறவு நிலையில் ஐக்கியமாகின்றார், உறவு நிலையில் நம்மோடு இணைகின்றார். அப்பொழுது தந்தை பிள்ளைகளுக்கு என்ன தேவை என்பதை அவர் நமக்கு நிறைவாக செய்ய முன்வருகின்றார். எனவே தந்தையை போற்றுகின்ற போது அவரது அரசு மன்னகத்தில் மலர வேண்டும், மன்னகம் விண்ணகமாக மாற வேண்டும். எனவேதான் மத்தேயு நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலே வாசிக்கின்றோம்: விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே உம்மை போற்றுகின்றோம், ஏனெனில் ஞானிகளுக்கு மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர் என்று வாசிக்கின்றோம். குழந்தை போன்ற மனநிலை இருக்கின்ற போது இறைவன் தன்னை முழுமையாக வெளிப்படுத்துகின்றார். குழந்தைகள் கபடமற்றவர்கள், மாசு மறுவற்றவர்கள், எதையும் எளிதாக ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள். இத்தகைய மனநிலையோடு ஆண்டவரை போற்றுகின்ற போது, புகழ்கின்ற போது விண்ணகம் நம் மண்ணகத்தில் மலர்கின்றது. எனவே விண்ணகத்தந்தனுடைய விருப்பம் நிறைவேறுவது போல மண்ணக வாழ்விலே இறை விருப்பத்தை உணர்ந்து இறைவனுக்கு ஏற்புடைய மக்களாக வாழ்ந்து விண்ணக தந்தை என்று அழைக்கின்ற போது நம்முடைய ஜெபத்திற்கு வலிமை உண்டு, வல்லமை உண்டு, ஆற்றல் உண்டு, திடம் உண்டு, ஊக்கம் உண்டு, உற்சாகம் உண்டு என்பதை அந்த ஜெபம் நமக்கு நினைவுபடுத்துகின்றது. அன்றாட தேவைக்காக நாம் ஜெபிக்கிறோம். அன்றாட தேவை என்பது உணவு மட்டுமல்ல, அன்றாட நிகழ்வுகளில் எல்லா நிலைகளிலும் இறைவன் ஐக்கியமாக வேண்டும், இறைவன் மையப்படுத்தப்பட வேண்டும். அப்பொழுது நம்முடைய தேவைகள் எல்லாம் இறைவன் நமக்கு நிறைவு செய்வார் என்ற நம்பிக்கை வேண்டும். எப்படி ஆபிரகாமை இறைவன் அழைத்த போது அனைத்தையும் துறந்து விட்டு ஆண்டவர் மீது மட்டும் நம்பிக்கை வைத்து வாக்களிக்கப்பட்ட நாட்டிற்கு பயணத்தை மேற்கொண்டு
பல்வேறு நிலைகளில் துன்பங்களை சந்தித்து நம்பிக்கையின் தந்தை என்று அழைக்கக்கூடிய நிலைக்கு உயர்த்தப்பட்டார்கள். இவர்கள் எல்லாம் இறைவனை சார்ந்து வாழ்ந்தவர்கள், இறைவனோடு ஐக்கியமானவர்கள். எனவேதான் லூக்கா நற்செய்தி முதல் அதிகாரம் 38வது வசனத்திலே வாசிக்கிறோம், அன்னை மரியாள் இதோ ஆண்டவரின் அடிமை என்று தன்னை முழுமையாக இறைவனுடைய திருவுள்ளத்திற்கும் விருப்பத்திற்கும் கையளிக்கின்றார்கள். இறைவன் அன்னை மரியாள் அன்னைக்கெல்லாம் தாயாக உயர்த்துகின்ற அந்த பாங்கினை பார்க்கிறோம். காரணம், இறைவன் முன்னிலையில் தன்னை வெறுமையாக்கி விண்ணக தந்தையை முன்னிலைப்படுத்தி விண்ணக தந்தையை சார்ந்து வாழ்ந்ததால் அன்னை மரியாள் பேறு பெற்ற தாயாக இருக்கின்றாள். எனவேதான் அன்னையுடைய திருத்தலத்தை நாம் நாடி வந்திருக்கின்றோம். எதற்காக? அன்னை மரியாள் நமக்காக பரிந்து பேசுவார்கள், நம்முடைய துன்பத்துக்கு ஆறுதலாக இருப்பார்கள், கேட்ட அருள்வரங்களை பெற்று தருவார்கள், நம்முடைய குழந்தைகளுக்கு ஞான வாழ்வுக்கு துணையாக இருப்பார்கள் என்ற ஆழமான நம்பிக்கை, ஆழமான உறவு நிலை, இதுதான் ஜெபம். இத்தகைய மனநிலையில்தான் நாம் இறைவனை தேட வேண்டும், இறைவனை ஐக்கியமாக்கி கொள்ள வேண்டும். இறைவனுடைய விருப்பம் நமதாகின்ற போது நம்முடைய விருப்பத்தை இறைவன் அருள்மழையால் நிரப்புகின்றார் என்பதை உணர அழைக்கப்படுகின்றோம். எனவே தீமையிலிருந்து எங்களை காப்பாற்றும் என்று மன்றாடுகின்ற நாம் பிறருக்கு தீங்கிழைக்காமல் நல்லவற்றை விதைக்கின்ற போது நாமும் நல்லவர்களாக திகழ முடியும். எனவேதான் பவுலடியார் ரோமியருக்கு எழுதிய திருமுகம் 12ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலே கூறுகின்ற போது என்ன கூறுகின்றார்? தீமையை நன்மைகளால் வெற்றி கொள்ளுங்கள் என்று கூறுகின்றார். தீமைக்கு தீமை செய்வதை விட நன்மை செய்து தீமையை வெற்றி கொள்ள வேண்டும் என்று பவுலடியார் அறிவு புகட்டுகின்றார். எனவே பிறர் நமக்கு எதிராக குற்றம் செய்கின்ற போது அவர்களை மன்னித்து என்னுடைய சகோதரன் என்னுடைய சகோதரி என்ற மனநிலையில் ஏற்றுக்கொள்கின்ற போது நம்முடைய வாழ்வில் இறைவன் செயலாற்றுகின்றார். எப்படி அந்த மலையடிவாரத்தில் வாழ்ந்த அந்த கிறிஸ்துவ சகோதரன் தன்னை துன்புறுத்தியவர்களை மன்னித்து தன் சகோதரனைப் போல ஏற்றுக்கொண்டு அவர்களுக்காக பரிந்து பேசுவதாக வாக்கு கொடுத்ததை போல நமக்கு எதிராக குற்றம் செய்கின்றவர்கள், நமக்கு எதிராக துரோகம் விளைவிக்கின்றவர்கள், நமக்கு எதிராக சதி செய்கின்றவர்கள், இவர்களெல்லாம் மன்னிக்கின்ற போது இறைவனை சார்ந்த மக்களாக இருக்கிறோம், இறைவனோடு இருக்கின்றோம். அப்பொழுது நம்முடைய ஜெப வாழ்விலே இறைவன் செயலாற்றுகின்றார். மத்தேயு நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே நாம் இவ்வாறு வாசிக்கிறோம், நூற்றுவர் தலைவன் தன்னுடைய மகனுக்காக பேசுகின்ற போது இறைவன் அவனது அபராத குரலை கேட்டு அவன் கேட்கின்றான், ஒரு வார்த்தை சொன்னால் என்னுடைய மகன் குணம் பெறுவான் என்ற நம்பிக்கை. ஆண்டவர் இயேசு உன் மகன் சுகம் பெறுவான் என்று ஆசீர்வதிக்கின்றார், ஆசீர்வாதத்தை நிறைவாக பெற்றுக்கொள்கின்றார். நம்முடைய வாழ்விலும் ஆழமான நம்பிக்கை நிறைந்த வாழ்க்கை வாழ, இறை உறவிலே நிலைத்திருக்க, இறைவனுடைய அன்பை சுவைக்க தொடர்ந்து ஜெபிப்போம். அன்னை மரியாள் நமக்காக பரிந்து பேசி எல்லா நன்மைகளையும் பெற்று தருவார்கள். ஆமீன். உள்ளதெல்லாம் தந்தவரே, உயிரோடு உள்ளவரே, உள்ளமெல்லாம் அள்ளி வந்தேன் போதுமா? நீ தந்ததையே தருவதுதான் நியாயமா? நீ தந்ததையே தருவதுதான் நியாயமா? உள்ளதெல்லாம் தந்தவரே, உயிரோடு உள்ளவரே, உள்ளமெல்லாம் அள்ளி வந்தேன் போதுமா? நீ தந்ததையே தருவதுதான் நியாயமா?
மாண்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இரக்க மிகுந்த இறைவா, மக்கள் இனத்தார் ஒப்பு கொடுக்கும் இந்த அப்பரச காணிக்கைகள் எங்களுக்கு ஊட்டமளிக்கும் உணவாகவும் எங்களை புதுப்பிக்கும் அருள் அடையாளமாக மாற அருள்தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய அன்பு திருமகன் வழியாகி நீர் மனித இனங்களை படைத்தது போல மிகுந்த கனிவிரக்கத்தால் அவற்றை புதுப்பிக்கவும் திருவுளமானீர். ஆகவே படைப்புகள் அனைத்தும் உமக்கு பணிபுரிகின்றன. மீட்படைந்தோர் அனைவரும் உம்மை ஏற்றவாறு புகழ்கின்றன. உம்முடைய புனிதர்களும் ஒரே இதயத்தோராய் உம்மை போற்றுகின்றனர். எனவே வானதூதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உம்மை போற்றி புகழ்ந்து அக்களிப்புடன் சொல்வதாவது: உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூயாவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாகி, அவர் பாடுபட உளம் கடிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டுமக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்: ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். ஓம் திருமணின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவரனை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயர்த்தெழும் எதிர்நோக்கினை தொழில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து
உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியாம், அவருடைய கணவரான புனித யோசேப்பும், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இறந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மறுமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆண்டவர் இயேசு நமக்கு கற்பித்த ஜெபத்தை ஒருமித்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாக இருப்போமாகி நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேர் இன்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்தின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் குற்றம் குறைகளை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராகி என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் கிறிஸ்துவின் அமைதியை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே நம்மை மீட்க வந்தவர். இவர் தருகின்ற தெய்வீக விருந்திற்கு அழைக்கப்பெற்றுள்ள நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் தரத்தனை காத்து என்னை நித்திய வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். உள்ளம் மகிழ உறவு வளர உணவு வந்தது. உலகம் எங்கும் மனிதம் வாழ உயிரை தந்தது. உள்ளம் மகிழ உறவு வளர உணவு வந்தது. உலகம் எங்கும் மனிதம் வாழ உயிரை தந்தது. நலம் அளிக்கும் அரும் மருந்தாம், நாளும் நம்மை காக்கும் வாளின் விருந்தாம். நலமளிக்கும் அருமருந்தாம், நாளும் நம்மை காக்கும் வாளின் விருந்தாம்.
உள்ள மகிழ உறவு வளர உணவு வந்தது. உலகமெங்கும் மனிதம் வாழ உயிரை தந்தது. நில உள்ள வானத்தில் நிலத்திடும் பேரொளி, கனி உள்ள நெஞ்சத்தில் உதிக்கும் அருள்மொழி. நிறமுள்ள பூக்களில் மலர்ந்திடும் அழகொளி, நிறைவுள்ள நெஞ்சத்தில் பிறக்கும் நிம்மதி. உள்ளம் தூய்மை கண்டிட வழி சொன்னாய், உலகில் அமைதி நிலவிட உனை தந்தாய். உள்ளம் தூய்மை கண்டிட வழி சொன்னாய், உலகில் அமைதி நிலவிட உனை தந்தாய். இறைவா என்னில் எழுந்து வா, உனதா என்னை மாற்றவா. மன்றாடுவோமாக. அன்புமிக்க ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட முதல் திரு உணவு நம்பிக்கையாளர்கள் ஒன்றித்திருப்பதை குறித்து காட்டுகின்றது. அதுபோல முதல் திரு அவையிலும் ஒற்றுமை வளர துணை புரிய வேண்டுமென எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. அன்னையின் ஆசீர் பெற தலைவணங்குவோம். புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையில் ஏந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, பேராலயத்தில் குடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால்குடத்தை பொங்க செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்கல் வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக்கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தரடும். வரம் பெற்று தரும் புனித ஆரோக்கிய அன்னையினுடைய ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. மே ஜீசஸ் டச் யூ and heal you through the loving hands of dear mother, Our Lady of Velangani. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எல்லாம் சென்று வாழ்வோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.